Dear students, welcome to biology class. Today we are going to see about 7th standard term 2 unit 4 cell biology. Okay, learning objectives. To compare the plant cell with the animal cell and understand their similarities and dissimilarities. To understand the cell as a fundamental unit of life. To know and understand the different types of human cell and their related functions, to know the function of different cell organelles, to compare different cell organelles, their function and know their similarities and specialties. ஓகேவா? ஸோ இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ண பின்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அனிமல் செல்னா என்ன, பிளான்ட் செல்னா என்ன, அந்த அனிமல் செல் அண்ட் தென் பிளான்ட் செல்லோட என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, எதுனெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் ஏன் வந்து செல்லை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் செல்ஸு அண்ட் தென் அதனோட ஃபங்க்ஷன், ரிலேட்டட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது, அந்த ஆர்கனல்ஸோட ஒர்க் என்ன, அதனோட சிமிலாரிட்டிஸ் என்ன, and then specialties என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? See the introduction. Sona had a dinner. Some hour later, she experienced a stomach pain and went to a clinic. After examination, the doctor told Sona that she had eaten food contaminated with a type of bacteria which might have caused food poisoning. So, Sona வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றா. அப்போ வந்து அவளுக்கு என்னென்னா ஸ்டொமக் பெயின் ஆகுது. ஸ்டொமக் பெயின் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, கிளினிக் போகிறாங்க, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபுட் வந்து கண்டாமினேட் ஃபுட்டாக இருக்குது, அதை சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுட்டை பாய்சனேட் பண்ணியிருக்கு, அதை பாய்சனிங் பண்ணியிருக்கு, அந்த ஃபுட்டை சாப்பிட்ருக்கா. அதனால தான் ஸ்டொமக் வந்து என்ன இருக்குது, ஸ்டொமக் பெயினாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? பாக்டீரியா ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் தட் கேன் பி சீன் ஒன்லி அண்டர் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் நாட் சீன் த்ரூ நாக்ட் ஐஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா வந்து என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம நாக்ட் ஐயில் பார்க்க முடியாது, அதாவது நேராக கண்ணில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? Salmonella species is a bacteria that can cause foodborne infection. ஸோ சால்மோனல்லா ஸ்பீசியஸ் அப்படின்றது என்னதுன்னா ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து என்ன பண்ண, பாய்சனேட் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு பாக்டீரியா. ஓகேவா? அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் பாய்சனிங் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வருது. சோனா வந்து ஸ்டொமக் ஏக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, our earth is a beautiful place wherein different type of organism happily coexist. நம்ம எர்த் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய வெரைட்டி பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஃப்ரம் மைன்யூட் மோசஸ் டு ஹியூஜ் கானிஃபரஸ், இன்விசிபிள் பாக்டீரியா டு ஹியூஜ் ப்ளூ வேல். ஸோ என்னது, இப்போ பிளான்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னா மைன்யூட் மோசஸ், அதாவது பெரணிகள், மோசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆல்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து ஹியூஜ் கோனிபெரஸ், ஊசிலை காடுகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளான்ட்ஸும் சரி, அண்ட் தென் கண்ணில் பார்க்க முடியாத பாக்டீரியா, அண்ட் தென் ப்ளூ வேல்னால் ரொம்ப பெரிய திமிங்கலம், நீல திமிங்கலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய திமிங்கலமும் சரி, எல்லாமே என்ன இருக்குது இந்த வேர்ல்டில் இருக்குது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் இன் த world. All have a basic unit called cell. ஸோ இதுக்கு எல்லாமே, அதை எவ்வளோ ஹியூஜ் அனிமலாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர்கனிசமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்னது ஒரு பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா செல். எல்லா ஆர்கானிசமும் என்ன இருக்கும், ஃபண்டமெண்டலாக செல்லால் ஆக்கப்பட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து செல் வந்து டிவைட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டிஷ்யூஸு இது மாதிரி ஆகிட்டு என்ன, அது ஆர்கன் சிஸ்டம் பெரிய ஆர்கானிசமாக. ஓகேவா? ஸோ அது பேசிக் யூனிட் அப்படின்னா என்னது அப்படின்னா செல் தான். எல்லா ஆர்கானிசமுக்கும் பேசிக் யூனிட் என்னன்னா செல் தான். ஓகேவா? செல் அஸ் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் ஏன் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்றத பார்ப்போம். த பில்டிங் வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஏ நியூமரஸ் பிரிக்ஸ். நமக்கு தெரியும் இல்லையா, பில்டிங் வால் வந்து நிறைய பிரிக்ஸால் வந்து என்ன பண்ணும்,
கட்டியிருக்கும் இல்லையா, கட்டியிருப்பாங்க இல்லையா. இன் சிமிலர் மேனர், ஸோ எல்லா பிரிக்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எ பீஹைவ் இஸ் கம்போஸ்ட் எ நியூமரஸ் ஹெக்ஸாகானல் யூனிட்ஸ். நம்ம பீஹைவை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஹெக்ஸாகானலாக பார்த்தா இது ஒரே மாதிரி அமைப்பாக இருக்கும் இல்லையா. சம் ஆஃப் த ஆர்கனிசம் ஆர் ரெப்ரசன்டேட்டட் பை எ சிங்கிள் செல். ஸோ அதுதான் வந்து என்னது, அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது ஒரு சிங்கிள் செல் அப்படின்றது. ஓகேவா, அந்த மாதிரி அமைப்பு தான். அதாவது ஒவ்வொரு பிரிக்கும் சேர்ந்தது எப்படி வந்து ஒரு பெரிய வால் ஆகுதோ, அதே மாதிரி சின்ன சின்ன ஹெக்ஸாகனல் யூனிட்டும் சேர்ந்தது எப்படி ஒரு பெரிய பீஹைவ் ஆகுதோ, அந்த மாதிரி தான் ஒரு சிங்கிள் செல். ஓகேவா, அந்த மாதிரி நிறைய சிங்கிள் செல்லாக ஜாயிண்ட் ஆகி தான் என்னதுன்னா ஒரு சிம்பிள் ஆர்கனைசேஷன் ஆகும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஒரு ஆர்கானிசமாக மாறும். ஓகேவா. த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் கால்ட் எ செல். த பேசிக் ஃபங்க்ஷனல் ஆர்கனிசம் தான் என்னது, ஃபண்டமெண்டல் யூனிட் தான் என்னது அப்படின்னா, ஃபங்க்ஷனல் யூனிட் தான் என்னது அப்படின்னா செல். ஓகேவா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ரெப்ரசன்ட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் ஆர்கனல்ஸ் இன் எ செல். ஒரு செல் வந்து என்ன இருக்குன்னா நிறைய பார்ட்ஸ் அண்ட் தென் நிறைய ஆர்கனல்ஸால் சேர்ந்தது தான், அந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா செல். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அனிமல் செல் அண்ட் தென் பிளான்ட் செல்லு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியூமன் பீயிங்கில் அனிமல் செல் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அண்ட் தென் பிளான்ட்டில் பாருங்கள் பிளான்ட் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம இந்த அனிமல் செல் அண்ட் தென் பிளான்ட் செல்லை வந்து பின்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா. Function is the activity of each part or organelle in a cell. ஸோ வந்து ஒவ்வொரு ஆர்கனலும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பார்ட்டுமே கண்டிப்பாக அதில் வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஒர்க் அது வந்து பண்ணும். ஓகேவா. செல்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம். செல் தான் என்னது பேசிக், அதனோட ஒரு ஆர்கனிசம்க்கு பேசிக் என்ன அப்படின்னா செல் தான். ஓகேவா. யூ லேர்ன் தட் ஆட்டம்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் இன் சாப்டர் 3. ஸோ நம்ம சாப்டர் 3ல பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பேசிக் பில்டிங்க்கு வந்து என்ன அப்படின்னா மேட்டர் தான். அப்படி 3 இதில் மேட்டர் தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லி சாப்டர் 3ல படிச்சிருப்போம், ஃபிசிக்ஸில் இல்லை ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. லைக்வைஸ் ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் அனிமல் செல் அண்ட் பிளான்ட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல். ஸோ ஹியூமன் பாடி என்னவா இருக்கும் அப்படின்னா அனிமல் செல், நிறைய அனிமல் செல் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஜாயிண்ட் ஆகி டிஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் அப்புறம் ஆர்கனிசம் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பிளான்ட்டும் வந்துன்னா ஒரு பிளான்ட் செல், நிறைய பிளான்ட் செல்லாம் சேர்ந்து தான் என்னது அப்படின்னா ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய பிளான்டாக ஆகிருக்கும். ஓகேவா. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனி மீன்ஸ் சிங்கிள் செல். ஓகேவா. யூனி மீன்ஸ் சிங்கிள் செல், அதாவது ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்கு தான் என்னது அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். Some simple organisms are made up of only one cell. They are called unicellular organism. இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா unicellular organism. அதாவது சிம்பிள் ஆர்கானிசம் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் செல், ஒரே ஒரு செல் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது அப்படின்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் தென் they are called unicellular organism which can be seen with the help of a microscope. இது என்ன பண்ண முடியாது, சிங்கிள் செல் ஆர்கானிசமை நம்ம நாக்டைல் அதாவது வெறும் கண்ணில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். there are many single celled microscopic organism. நிறைய இருக்குது, நிறைய சிங்கிள் செல், கிளாம்டோமைனஸ், அமீபா, இதெல்லாம் என்னது அது சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான். ஓகேவா. have you look at the image. கிளாமிடோமைனஸ் அண்டு அமீபா. கிளாமிடோமைனஸ் வந்து ஒரு ஆல்கே, அதாவது பிளான்ட்னு வச்சுக்கலாம், அண்ட் அமீபா வந்து அனிமல். ஓகேவா. அப்போ பிளான்டோட சிங்கிள் செல்லுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளாமிடோமோனஸ், அண்ட் தென் சிங்கிள் செல் அனிமலுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அமீபா. ஓகேவா. எ சிங்கிள் செல் ஆர்கானிசம் விச் கேரி அவுட் என்டையர் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு செல் தான் இருக்கும், பட் என்டையர் ஃபங்க்ஷனும் அது என்ன பண்ணும் அந்த சிங்கிள் செல்லே செய்யும். என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு, என்னென்ன ஒர்க் இருக்கும், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, லோக்கோமோஷன் பண்ணுறது, மூவிங் லோக்கோமோஷன் எல்லாம் ஒன்று தான் இல்லையா. அண்ட் தென் ஃபுட்டு சர்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஷன் பண்ணுறது, எக்ஸ்கிரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே அந்த சிங்கிள் செல்லே என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும். ஓகேவா. த பாடி ஆஃப் ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் எ டைனி பில்டிங் பிளாக்ஸ் கால்ட் செல்ஸ். ஸோ அதில் என்ன பண்ணோம், அந்த பாடி ஃபுல்லாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு இது பில்டிங் பிளாக் தான். ஓகேவா. அதுதான் என்னது அப்படின்னா செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பாக்டீரியா ஆர் ஆல்சோ ஒன் செல் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். பாக்டீரியாவும் என்னது அப்படின்னா ஒன் செல், அதாவது யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ். ஓகேவா. இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமீபா அண்ட் கிளாமிடோமோனஸ். நெக்ஸ்ட்டு multicellular organism. The cells are organized into tissue, organ and organ system in a multicellular organism.
ஸோ வந்து மல்டி செல்லார் அப்படின்னா மோர் தேன் ஒன் செல், அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய செல்லெல்லாம் டுகெதராக ஃபார்ம் ஆகி என்னது ஒரு ஆர்கனிசமாக உருவாகிறது தான் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம். த செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் ஃபார்மிங் டுகெதர்லி ஃபார்ம் அ டிஷ்யூ. ஓகேவா, நிறைய செல் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஷ்யூ ஆகும். அண்ட் தென் இந்த டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்கன் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டம் ஆகும். அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் ஆகும். ஓகேவா, மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் ஆர் விசிபிள் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் மெனி செல்ஸ். மைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். மேக்ரோஸ்கோபிக்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது ஆர்கனிசம் வந்து பெருசாக இருக்கும், நம்ம நேக்டையில் பார்க்கலாம், அதாவது நேராகவே பார்க்கக்கூடியது தான் என்னதுன்னா மேக்ரோ அப்படின்னா பெருசு இல்லையா, மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்னு சொல்கிறது. ஓகேவா, த பாடி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் இன்வால்வ் வேரியஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த நம்மளோட பாடி வந்து மேக்ரோஸ்கோபிக்கான மனிதன் வந்து என்னது மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் தான். அது வந்து அந்த ஆர்கனிசம் வந்து நிறைய ஃபங்க்ஷன் ஆகும், வேரியஸ் ஃபங்க்ஷன் செய்யுது இல்லையா. யூ கேன் சி செல்ஸ் ஆஃப் ஆனியன் அண்டு ஹியூமன் த்ரோ எ மைக்ரோஸ்கோபிக். நம்மளோட ஆனியனோட பீல் எடுத்து என்ன பண்ணோம்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அண்ட் தென் நம்மளோட தோல், அதாவது நம்மளோட ஸ்கின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அது நிறையா செல் வந்து நிறையா இருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஆனியனோட இது பாருங்கள், ஹியூமன் பீயிங்கோட பீல் வந்து அதாவது தோல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே என்னது நிறைய செல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, டுடே video is over. Thank you.